ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வாட்டர் ஃபால் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அன்றைக்கே வந்து சொல்லியிருப்பேன் நான் 2-3 இடங்கள் வந்து இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வாட்டர் ஃபால் வீடியோ மட்டும் எடிட் பண்ணி அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து ஜூக்கு வந்து போயிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், இப்போ எங்கே வந்துருக்குறோன்னா இங்கே ஜூக்கு வந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, குட்டி பையா பாருங்க, பாருங்க எப்படி ஆக்டிவா இருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் வாங்கியிருந்தா அங்க போய் பேசிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ள போறோம். இதான் ஃப்ரண்ட் வியூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரா இருக்குது பாருங்க. என் பையன் வந்து அந்த குட்டி பையனை தூக்கிட்டே வந்தான். அப்புறம் என்னடா அப்படின்னா சும்மாதாமா அப்படின்னா, அப்புறம் உன்னால தூக்க முடியலன்னா ஆண்டிகிட்ட வேணா கொடுறா, இல்லை என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வரும்போது ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, உள்ளே போகலாம் அப்படின்ட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வெயில். ஆனால் காலையிலே வந்திருக்கணும். நாங்கள் வந்து ஃபால்ஸ் போயிட்டு இங்கே வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதுவே வந்து 1 மணி டைமிங் எங்களுக்கு. இப்போ வந்து 1:10 ஆயிடுச்சா. இதுவே உள்ளே விடுவாங்களா என்னென்னு யோசிச்சுட்டு வந்தால் விட்டாங்க. இப்போ உள்ளே போய் சஃபாரி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 hour அவங்களே அந்த பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சிருவாங்க. இது வந்து ஜூவோட ஃப்ரண்ட் வியூ. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்கங்கே ஸ்டாச்சு வச்சு எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூ வந்து ராஜகிரியில் இருக்கிறதுனால ராஜகிரி வைல்டு லைஃப் சஃபாரின்னு போட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேர் வந்து. ஆனால் நல்லா இருக்குது, கண்டிப்பாக விசிட் பண்ணால் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிக்கெட் கவுண்டர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். ஆனால் நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். இது வந்து வீல் சேரு, நடக்க முடியாதவங்க யாராக இருந்தாலும் இதில் வந்து போய்க்கலாம். பெரியவங்கெல்லாம் இருப்பாங்களே அவங்களுக்காக, அதுமாதிரி ஹேண்டிகேப்டு அவங்களாம் இருப்பாங்களே அவங்களுக்காக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிக்கெட் ஆன்லைன்லேயே புக் பண்ணதுனால நம்ம டிக்கெட்டை வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு அடுத்து உள்ளே விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் என்னன்ட்டு. எனக்கு இந்த ஜூ ஃபஸ்ட் டைம்னால நான் நினச்சிட்டேன் இங்கே தான், இந்த என்ட்ரன்ஸில் தான் வந்து சஃபாரிக்கு வண்டி ஏறணும்னு நினச்சிட்டேன். அதனால் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இங்கே ஏறணுமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க இல்லை இருங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் நினச்சேன் நடந்து ஆளுங்க வர்றதை பார்த்துட்டு எல்லாம் நடந்து போய் பார்ப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அது கூட என் பையன் கிண்டல் பண்ணான், சஃபாரினா வண்டியில் போய் தாம்மா பார்ப்பாங்க, நடந்து எப்படிமா போவாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு நாங்களும் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி போயிட்டுருக்குறோம். வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜூக்கு வரும்போது இங்கேயும் பசங்களை உள்ளே நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்து விளையாட வைக்கலாம் ரிலாக்ஸாக. டிக்கெட் எங்கள் கையில் கொடுத்துருக்குறாரு நினச்சி கேட்டுட்டு இருந்தாரு. ஆனால் அவர் தான் வச்சுட்டு இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து க்ரௌடாக இருக்குது சொன்னாங்க, உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு. இந்த பில்டிங் வந்து சஃபாரியோட பிக்கப் பாயிண்ட். இங்கே தான் வந்து பஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். க்ரௌடாக தான் இருக்குது அவங்க சொன்ன மாதிரி. கேன்டீன் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். என்ன ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல. க்ரௌடாக தான் இருக்கு, அதான் சொல்லியிருக்காங்க. இவங்கள முன்னாடி போயிட்டாங்களா? பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால நிறைய பேர் வந்து ஜூக்கு வந்து விசிட் பண்ண வந்திருந்தாங்க நம்மளை மாதிரியாவும். அது பார்த்தானா நிறைய கூட்டமாக இருக்கிறாங்கன்ட்டு லைன் பை லைனாக தான் விடுறாங்க. 15 பேர் 10 பேர் அந்த மாதிரி நம்பர் வைஸாக வந்து மைக்கை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அதுபடி அனுப்புகிறாங்க. அது வரைக்கும் ஓரியன்டேஷன் ரூமில் தான் இருக்கு. கூட்டம் அதே மாதிரி சஃபாரிக்கு வந்துருக்கோம், ஜூ சஃபாரி. அதுல கூட்டம் அதே மாதிரி சொல்லிட்டு கவுண்டர்ல இருக்காங்க. அதனால லைன்ல இருக்கு சொல்லி வெயிட் பண்ணிருக்காங்க. ஓரியன்டேஷன் ரூம் இருக்குல்ல, அது உள்ள அப்ப எப்ப கூப்பிடுவாங்களா? இன்னொரு 1/2 hour ஆகும். எப்படி கூப்பிடுறது எப்படி தெரியும்? நம்பர் வச்சு கூப்பிடுறாங்க, நம்பர் போடுறாங்க, சீரியல் நம்பர் போடுறாங்க. இப்பதான் நம்ம நம்பர் 304 25 தான் இருக்கு. இன்னும் லேட் ஆகுமா? அப்போ இன்னும் லேட் ஆகும். இங்க ரோப் வேற போகணும்ல. ரோப் வேற போகணும், அதான் இன்னும் டைம் ஆகும். சரி பாக்கலாம். ஏசி ரூம்ல பார்த்தோன்னா பெர்ஃப்யூம் போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்மெல்லே ஒத்துக்கலாம். அதனால வெளியே பார்த்துட்டோம் போய் உட்காரலான்ட்டு வண்டி வர வரைக்கும். வாடா தாகம் எடுக்குதுன்னா தண்ணி குடிக்க போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட்டிங் ஹால் நீட்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு ஏசி போட்டதுக்கு எனக்கு ஒத்துக்கலை.
அதனால சரி காத்தோட்டமா எப்படி எல்லாரும் உட்காந்துருக்காங்களா அதே மாதிரி நம்மளும் உட்காந்துக்கலான்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வர வரை பசங்க இவங்களுக்கு எல்லாம் தண்ணி தாயம் எடுத்துச்சு. அவங்க ஒரு சைடு வந்து போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கா தண்ணி? நிஜமாவா? பாக்குறான் பாராவா? ஏய் குட்டி హ్యాపీ బాగుందా? நாங்கள் வந்து எப்படி 15 மினிட்ஸ் ஆச்சு, இன்னும் எங்களை கூப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல எங்கள் நம்பர் வந்து. அதனால் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த பசங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரில, அதனால் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு இருந்தாங்க, விளாண்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், என் சின்ன பையன் என்ன பெரியவனு என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துல இல்லை அவங்களுக்குமே. சரி இருக்கட்டும், அவங்க வாட்டிக்கு வீட்டில் இருந்தால் தான் போர் அடிக்குது, வெளியில் வந்த இடத்துல ஃப்ரீயாக விடுவாங்க, விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள் எப்படின்னு. ஜூ என்ட்ரன்ஸ் ஆனதுலேருந்து எல்லா இடமே பார்த்தோன்னா அவ்வளோ நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. குப்பை கூட சின்னதாக பார்க்க முடியல, அதுக்கு அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. பசங்களாம் வரவங்க போகிறவங்க பரவாயில்ல, அதாவது கரெக்டாக அந்த டஸ்ட்பினில் போடுறாங்க. தண்ணி குடிக்கிற இடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ நீட்டாக இருக்குது. பசங்க விளையாடுற இடமும் அவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து நாங்கள் எங்கள் நம்பர் கூப்பிட்டாங்க, லைனில் வந்து நின்றுட்டோம். அந்த வண்டி தான் வந்து எங்களை பிக் பண்ணிவிட்டு போகிற வண்டி ஃப்ரெண்ட்ஸ். அவரை நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் கேமரா பார்த்தாலே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் சின்ன பசங்க மாதிரி பேசுவார் அவர். அதை தான் சொல்லி கிண்டல் அடிச்சு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஒரு வழியாக லைனில் வந்து நின்றுக்கிறோம். வண்டி முன்னாடி நிற்கிது, ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வண்டியில் ஏறினதுக்கப்புறம் உள்ளே என்னென்னலாம் இருக்குது வண்டியில் போனோன்னா ரொம்ப ஈஸியாக 1/2 மணி நேரத்தில் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு வழியாக வண்டிக்குள்ள உட்காந்தாச்சு. இது ஃபுல்லாகவே ஜங்கிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக சுற்றி ஹில்ஸு தான், வியூவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நல்ல என்ஜாய்மெண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதெல்லாம் நம்ம நடந்து போய் பார்க்க முடியாது, ஏன்னா அனிமல்ஸ் எல்லாம் அங்கங்கே அது வாட்டிக்கு நடமாடிட்டு இருக்குது ஃப்ரீயாக. அவங்க வந்து மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் விடுறாங்க, கூண்டு அவ்வளோவா இல்லை. ஒரு அனிமலுக்கு மட்டும்தான் கூண்டு வச்சுருக்காங்க, மீதி எல்லாமே அது வாட்டிக்கு நார்மலாக காட்டுக்குள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது காடு தான், காடு தான், காட்டில் தான் அந்த வந்து ஜூவோட இது பண்ணியிருக்காங்க. பார்த்தோன்னா ஒவ்வொரு இதுக்கும் அவ்வளோ ஒரு செக்யூரிட்டி பண்ணி வச்சுருக்கிறாங்க. மான் இருக்கிற இடமா இருக்கட்டும், புலி இருக்கிற இடமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து சுற்றி பார்க்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது. அங்கே டியூட்டி பார்ப்பாங்க இல்லையா, அந்தந்த கேட்டில் அவங்களுக்குமே எந்த ஆபத்தும் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு 2 கேட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க அவங்க இருக்கிற அந்த ரூமுக்கு. இது வந்து மான் உலாவும் இடம். அந்த இடத்துல பார்த்திங்கனாவே தெரியும், இந்த மாதிரி முன்னாடி வந்து டெக்கரேஷன் பண்ணி பெரிய கேட்டு, நல்லா ஸ்ட்ராங்கான கேட் போட்டு வச்சுருக்குறாங்க. நடுவில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த ரூம் மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து சேஃப்டிக்கு இன்னொரு கேட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஹில்ஸ்லேருந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து லைனாக அந்த கரண்ட்டால் ஆன வந்து கம்பியால் இது பண்ணி வச்சுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சேஃப்டி பர்பஸ் அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது, ஒன்று பார்க்க நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மான் எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்துட்டே வரோம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த சைடு அது வந்து போகுது வருதுன்னு தேடிட்டே இருக்கிறோம். இன்னும் கண்ணில் மாட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மான் தூரமாக தெரியுது. அடுத்து வந்து பியர் இருக்கிற இடத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். பியரை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூண்டுக்குள்ளே இருக்கிறது காமிச்சாங்க, அதுக்கப்புறம் அது வாட்டி காட்டுக்குள்ளே அலையும் பார்த்தீங்களா, அதுவும் நாங்கள் பார்த்தோம். பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு, வண்டிக்குள்ளே இருந்து எடுத்ததுனால உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரியல. அடுத்து வந்து சீத்தாக் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சின்ன பையன்ட்டு இது என்னதுமா கேட்டான், சீத்தாக்குன்னா சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பெங்கால் டைகரை வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் காட்டில் எப்படி படுத்துருக்குன்னு, இதுதான் பெங்கால் டைகர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து லயன் பார்த்தோன்னா அது அப்படியே நடு ரோட்டில் படுத்துருந்துச்சு. ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க வண்டிக்குள்ளே அமைதியாக உட்காரணும், எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. ஜங்கிளில் மொத்தமாக அனிமல்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜூக்குள்ளேயே வந்து மியூசியம் செட் பண்ணியிருந்தாங்க, 3D தியேட்டர் கூட இருந்துச்சு. அதை வந்து சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். ஃபஸ்ட்டு மியூசியத்தில் வந்து என்னென்ன இருக்குதுன்னா பிளானட், அந்த பிளானட்ஸில் வந்து எர்த்து, சன்னு, மூணு அந்த மாதிரிலாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இது இந்த ஜூ வந்து எங்கே இருக்குன்னா ராஜ்கிரி அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக நல்லா அந்த அவுட் வியூவும் சரி இன்டர்வியூவும் சரி நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து ஒரு சும்மா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அந்த மலைலாம் இருக்கிற மாதிரி செடியெலாம் இருக்கிற மாதிரி அதுவும் அழகாக இருந்தது. பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கும்போது. அதே மாதிரி மனுஷ குரங்குலேருந்து மனுஷங்க வந்து எப்படி டெவலப்மெண்ட் ஆகி வந்தாங்க அப்படிங்கிறதான் இந்த இது. மனுஷ குரங்குல இருந்து காட்டுவாசி, காட்டுவாசியிலேருந்து ஆதிவாசி, ஆதிவாசியிலேருந்து மனுஷன் வந்து எப்படி வெளி உலகத்துக்கு மாறினா அப்படிங்கிறத அழகாக இந்த தீம் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து பெங்கால் டைகரு, அப்புறம் பெங்கால் டைகரை செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி லயனு, டியரு, சீத்தாக்கு, பியர் இதில் எப்படி இந்த ஸ்டாச்சுஸ் வச்சுருக்காங்களோ இந்த அனிமல்ஸாக வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கூடவே உள்ள 3D தியேட்டரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே நல்லா இருந்தது. கூட்டம் நிறைய இல்லாதனால எங்களுக்கு போடலை, வெயிட் பண்ண சொன்னாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, இன்னும் சில இடங்கள் பார்க்க வேண்டியது இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து மூவ் ஆகிட்டேன் இங்கேருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யார் பார்க்குறவங்க இருந்தாலும் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 3 வீடியோவும் கூடிய சீக்கிரமாக நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.